This is from Vigneshwaran, BE graduate from Alabama. ஓகே, இப்போ நம்ம கரண்ட்லி ப்ராஜெக்டில் வந்து ஒரு பிளிந்த் பீம் லெவல்லேருந்து எப்படி காலம்ஸில் எழுப்பி அதில் ஸ்லாபு போடுறோம் அப்படின்ற வரைக்கும் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ் வந்து M25 கிரேடில் காலம்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ராப்பர் க்யூரிங் போயிட்டுருக்கு. இது எல்லாமே 3 days க்யூரிங் தான் மஸ்ட்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாபில் ஒரு ஸ்லாப் காங்க்ரீட்ஸ்னாலே ஒரு 3 days க்யூர் தான் மஸ்ட்டு. அந்த 3 days க்யூர் வந்து இதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து சணல் அதாவது கோணி அப்படின்றது ஹிந்தியில் சொல்கிறாங்க. கோணி மாதிரி சுற்றி அதில் வந்து வாட்டர் வந்து எப்போவுமே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கும். நம்ம பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா சில கீ ஃபீச்சர்ஸ் தான் நம்மளை அது மாதிரி பண்ண வைக்கிது. அதெல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். இதுக்கு வந்து டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோக் பிட்ஸ் வந்து இதில் வந்து ஒரு 3 floor வரனால மேக்ஸிமம் வந்து ஒரு 6-7 சோக் பிட்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துருக்கோம். இப்போதைக்கு 1 or 2 சோக் பிட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.